வீணாக்கி விடக்கூடாது, சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. பகல் காலங்களில் தூங்கி தூங்கியும் இரவு காலங்களில் ஊர்களை சுத்தி சுத்தியும் காலத்தை கழித்து விடக்கூடாது. நியத்து வையுங்கள், முறையாக அழகாக. பாவ மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ரஹ்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நரக விடுதலையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மூன்றும் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அன்பு ஆக முக்கியமானது. இன்னைக்கு துனியால எனக்கு தெரிஞ்சு ஆக அதிகம் அன்பு வைத்த ஒரு படைப்பு தாய் தான். தாய் தான். மனைவியா இருக்கலாம், நமக்காக வேண்டி உசுரத்தாரத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள், அவங்களா இருக்கலாம். எல்லாரையும் விட ஒரு அன்பான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது தாய் தான். அந்த தாய் கூட கியாமத்துடைய நாளையில வேலைக்கு ஆக மாட்டான், கண்டா ஓடுவான். அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அம்மா, வாப்பா, தாய், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் ஓடுவான். நன்மையை கேட்டுவீங்களோன்னு பயம். அந்த தாயை விட உலகத்தில் இரக்கமுள்ள ஒருவன் இருப்பதாக இருந்தால் அது நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். முஸ்லிம்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா. அல்லாஹ்விடம் 100 அன்பு இருக்கலாம். 100 அன்பு. எத்தனை அன்பு? 100 ரஹ்மத்து. அன்ஸல மின்ஹா வாஹிதத்தன். அந்த 100 ரஹ்மத்துல ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்தாலதான் அம்மா நம்மோட இரக்கமா இருக்கு, அப்பா நம்மளோட இரக்கமா இருக்கிறது, கணவன் மனைவியோட இரக்கமா இருக்கிறது, மிருகங்கள் குட்டியோட அன்பாக இருக்கிறது, பறவைகள் குஞ்சுகளோட அன்பா இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத்தின் பரக்கத். மிச்சம் 99 அன்பு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானாம். கியாமத்துடைய நாளையில நீங்களும் நானும் சொர்க்கவாதியாக மாறினால் 99 அன்புகளை வைத்து அல்லாஹ் எங்களோடு அன்பு பாராட்டுவார். அடைந்து கொள்ள முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். சாதாரண அன்பல்ல சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது, லா யுத்கிலுல் ஜன்னத அஹதன் மின் அமலு